இனி ஆங்கில பத்திரிகைகளை பார்ப்போம். ஆங்கில பத்திரிகைகளை முதலில் டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. சம் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்ஸ் மேக்ஸ் அப்சர்ட் டிமாண்ட்ஸ் என்ற தலைப்பிலே இங்கே பிரதான தலைப்புச் செய்தி பிரத்யேகமான ஒரு செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி வேட்பாளர்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் சில வினோதமாக இருக்கின்றது என்றே இந்த தலைப்பிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக பொருத்தமில்லாத விதத்திலே பல கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள் ஜனாதிபதி வேட்பாளர்கள். இங்கே 2 வேட்பாளர்கள் முன்வைத்திருக்கின்ற கோரிக்கைகள் மிகவும் வினோதமாக இருக்கின்றது என்று இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்று இங்கே பெயர் குறிப்பிடப்படவில்லை. வேட்பாளர் பட்டியலில் இருக்கின்ற வேட்பாளர்களிலே ஒருவர், போட்டி களத்திலே நிற்கின்ற ஒருவர், அதிலே ஒருவர் கூறுகின்றார் தனது பாதுகாப்புக்காக ஸ்னைப்பர் குழுவை அமர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார் தேர்தல் ஆணைக்குழுவிடம். ஸ்னைப்பர் குழு என்பது குறிபார்த்து சுடுகின்ற ஒரு படைப்பிரிவு. அந்த படைப்பிரிவின் பாதுகாப்பு தனக்கு வேண்டும் என்றே அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அதே நேரம் இன்னொரு வேட்பாளர் கூறுகின்றார், வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார், தனது மனைவியிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக பிரத்யேகமான படை ஒன்றை வழங்குங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் என்று ஒரு வினோதமாக இருக்கின்றது என்று தேர்தல் ஆணைக்குழு வட்டாரங்களை ஆதாரம் காட்டி இந்த டெய்லி மிரர் அதனை பிரத்யேகமான செய்தியாக தந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இன்னும் ஒரு செய்தி கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. 23 கேண்டிடேட்ஸ் ஹேவ் நாட் ஹெல்ட் அ மீட்டிங் எட் என்ற தலைப்பிலே இந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. அதாவது 39 வேட்பாளர்களிலே 38 வேட்பாளர்கள் இப்பொழுது களத்தில் நிற்க வேண்டிய நேரம். அதாவது ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார். 38 வேட்பாளர்கள். 38 வேட்பாளர்களிலே 3 வேட்பாளர்கள் அல்லது 4 வேட்பாளர்களை தவிர ஏனையவர்கள் எங்கிருக்கின்றார்கள் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தேர்தல் கண்காணிப்பு குழுக்களும் தெரிவிக்கின்றன. அதே நேரம் தேர்தல் ஆணைக்குழுக்களும் தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையிலே 23 வேட்பாளர்கள் இதுவரை எந்த விதமான பிரச்சாரங்களிலும் ஈடுபடவில்லை என்று அவர் சொல்லப்பட்டிருக்கின்றது. தேர்தல் ஆணைக்குழு இது தொடர்பாக கவனம் எடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்ற அதே நேரம் அந்த செய்திக்குள் உட்புகுத்தப்பட்ட மஞ்சள் நிற வர்ண பின்னணியோடு தரப்பட்டிருக்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. வாட் டு பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்ஸ் கெட்ஸ் ஃபார் ஃப்ரீ என்ற கேள்விக்குறியோடு தரப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த 38 வேட்பாளர்களும் இந்த சுகபோகங்களை அனுபவிப்பதற்கான சில சாத்தியங்களும் இருப்பதாக இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது பிரச்சாரங்களுக்காக அரச ஊடகங்களிலே, குறிப்பாக இலத்திரனியல் ஊடகங்களிலே 45 நிமிடங்கள் அவர்களுக்கு ஃப்ரீயாக, அதாவது இலவசமாக விவாதங்கள் நடத்துவதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். அதாவது 45 minutes ஆஃப் ஃப்ரீ ஏர் டைம் ஃப்ரம் கவர்மெண்ட் மீடியா இன்ஸ்டிடியூஷன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் போஸ்டேஜ் அவர்களுடைய தபால் செலவுகள் எல்லாம் இலவசமாகவே வழங்கப்படுவதற்கான முன்னெடுக்கப்படுகின்றது, சலுகைகள் இருக்கின்றது. அதே நேரம் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் கூடுதலான படைகளை வழங்குவதற்கான தேவைகளும் இருக்கின்றது. ஆகவே இந்த 38 வேட்பாளர்களும் அந்த சலுகைகளை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதை தேர்தல் கண்காணிப்பு குழுவினுடைய குற்றச்சாட்டாக விடயமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. 54,000 policemen ensure security during the presidential election period என்ற ஒரு செய்தி இன்னும் ஒரு செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது தேர்தல் பணிகளிலே 54,000க்கும் மேற்பட்ட போலீஸார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக தேர்தல் கண்காணிப்பு பணிகள் மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொருவருக்குமான பாதுகாப்பு பணிகளும் இதில் முன்னெடுக்கப்படும் என்பதை முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. கீழ்ப்பகுதியில் ஒரு செய்தி, கைட்ஸ் டு ஃப்ளை ஹை ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொஃபஸர் ஜேரட்ன தெரிவித்திருக்கின்றார் என்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. பேராசிரியர் ஜேரட்ன ஃபிசிக்கல் டிபார்ட்மெண்ட்டுடைய கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய ஃபிசிக்கல் பௌதியவியல் திணைக்களத்தினுடைய முக்கியஸ்தராக இருப்பவர், பிரதானியாக இருப்பவர். அவர் தெரிவித்திருக்கின்றார், பட்டங்களை பயன்படுத்தி மின்சாரத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது தொடர்பாக பரிச்சாத்தமான சில விடயங்கள் முன்னெடுக்கப்பட இருப்பதாக இந்த செய்தி பிரத்யேகமான ஒரு செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகையிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஐலண்ட் பத்திரிகையை பார்ப்போம். ஐலண்ட் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, ஃபெயிலியர் டு ரிகவர் டேக்ஸ் arrears from leading distilleries, பாட்டாளி ஃப்ளைஸ் எக்ஸைசி ஃபோர் லேம் எக்ஸியூஸ் என்ற தலைப்பிலேயே தரப்பட்டிருக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. அதாவது பாட்டாளி சம்பிக ரணவக்க அந்த குழுவினுடைய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற விசேட ஆலோசனை குழுவின் தலைவராக இருப்பவர். அவர் இந்த டிஸ்டிலரி கோர்ப்பரேஷன், அதாவது இந்த மதுபான உற்பத்தி நிறுவனங்களால் வரி ஏய்ப்பு செய்யப்படுகின்றதுடையமாக தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி வருகின்றார். இந்த நிலையில் கலால் திணைக்களத்தின் கலால் ஆணையாளரால் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் அவ்வாறான வரி ஏய்ப்புகள் இடம்பெறவில்லை என்று அவர் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க அதனை மறுத்திருக்கின்றார் என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தியாக இருக்கின்றது.
அவருடைய கருத்துக்கள் லேம் எக்ஸ்கியூசஸ் என்று சொல்லப்படுகின்றது, நொண்டிச்சாட்டாகவே இருக்கின்றது என்பதே அவருடைய கருத்தாக இருக்கின்றது. அது முக்கிய செய்தியாக இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கீழ்ப்பகுதியில் ஒரு செய்தி, EU டிப்ளாய்ஸ் போல்ஸ் மானிட்டர்ஸ் என்று இங்கே ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. அதாவது தேர்தல் கண்காணிப்பு பணிகளிலே கூடுதலாக வெளிநாடுகள் பயன்படுத்தப்படுகின்றன, பணிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஐரோப்பிய யூனியன் தனது பணியை இலங்கையிலே ஆரம்பித்திருக்கின்றது தேர்தல் கண்காணிப்பு பணிகளிலே. அது தொடர்பான செய்தி படத்தோடு நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பான செய்தியாளர் மாநாடு நேற்று கொழும்பிலே நடந்தது. இதன்போது தங்களுடைய கண்காணிப்பு பணிகள் எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக ஐரோப்பிய யூனியன் பிரதிநிதிகள் நேற்று தெளிவுபடுத்தினார்கள். அந்த செய்தி ஐலண்ட் பத்திரிகையிலே முக்கிய செய்தியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. டெய்லி நியூஸ் பார்ப்போம். டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் ஜனாதிபதியினுடைய தேர்தல் விஞ்ஞாபன வெளியீடு தான் இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. ஏற்கனவே நாம் பார்த்த செய்தி தான் அது. கீழ்ப்பகுதியில் ஒரு செய்தி, பிரதமரின் படத்தோடு ஜன ஜய பிரமுன லெட் பை PM டு பி லான்ச் ஆன் செப்டம்பர் 5 என்ற தலைப்பிலே தரப்பட்டிருக்கின்றது. பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையிலான ஒரு முன்னணி ஒன்று உருவாக்கப்படுகின்றது. ஜன ஜய பிரமுன என்ற பெயரிலே, அதாவது மக்கள் வெற்றி முன்னணி என்று இதற்கு தமிழ்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த முன்னணி கூடுதலாக மொட்டு கட்சியிலிருந்து பிரிந்து வந்து ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கான ஒரு முன்னணியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 5ஆம் தேதி செப்டம்பர் 5ஆம் தேதி இது தொடர்பான இந்த கட்சியினுடைய உதயம், அதாவது அது ஆரம்ப நிகழ்வு இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற செய்தி தான் இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. த ஃபார்மர் WPC மெம்பர் அரெஸ்டட் இன் கிளப் வசந்த மேட கேஸ் என்று ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. வசந்த கொலை செய்யப்பட்டது தொடர்பாக, கிளப் வசந்த தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். தொடர்ச்சியாக முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஒருவர் உட்பட இன்னும் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்துநத்தியின் படத்தோடு ஒரு செய்தி, மெஜாரிட்டி டவுன்லோடிங் NPP மேனிஃபெஸ்டோ SJP சப்போர்ட்டர்ஸ் என்று இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அந்துநத்தி தெரிவித்திருக்கின்றார். அதாவது NPPயினுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினராக இருப்பவர் அந்துநத்தி கூறுகின்றார், இந்த NPPயினுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை கூடுதலாக பதிவிறக்கம் செய்பவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்களே ஆக இருக்கின்றார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அது இங்கே முக்கிய செய்தியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மத்துகம சான்ஸ் மெயின் அக்கோலைட் ப்ரோட் டவுன் ஃப்ரம் துபாய் என்ற தலைப்பிலே ஒரு படத்தோடு தரப்பட்டிருக்கின்றது. நேற்று விமான நிலையத்திலே அவர் அழைத்து வரப்பட்டார். அதாவது பாதாள வேலைகள், குழு வேலைகளோடு இவர்கள் செயல்பட்டது. அதே நேரம் பல கொலை குற்றச்சாட்டுகளின் பேரில் இவர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். துபாயிலே கைது செய்யப்பட்ட நிலையிலே இலங்கை CID அதிகாரிகள் சென்று அவரை அழைத்து வந்திருக்கின்றார்கள். அது இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி சிங்கள பத்திரிகைகளை பார்ப்போம். சிங்கள பத்திரிகைகளில் முதலில் லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மாளிகாகந்த நீதிமன்றத்திலே தெரிவிக்கப்பட்ட கருத்து தான் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. பாலவேத் வியாபாரம சவுக்கிங் ஹிட்டபு சபையும் லொக்கெக் CIDய என்ற தலைப்பிலே தரப்பட்டிருக்கின்றது. அதாவது பட்டே யவலா என்ற மஞ்சள் தலைப்போடு இங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே நீதிமன்றத்திலே சொல்லப்பட்ட விடயங்களின்படி இந்த நீதிமன்றத்திலே குறிப்பாக இந்த ஆடம்பரமாக இருந்த சொகுசாக இருந்த ஒரு பிரபல அதிகாரி ஒருவர் சில விடயங்களிலே தலையிட்டிருக்கின்றார், சில விடயங்கள் மோசடியில் ஈடுபட்டிருக்கின்றார் என்று தெரிய வந்ததை அடுத்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. என்றாலும் நீதிமன்றத்திலே அவர் நிறுத்தப்பட்ட பொழுது நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. சப்பையும் கரு மானசீக ரோகலட்ட என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது அவர் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பதால் அந்த ஆஸ்பத்திரியில் அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது என்பதே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. லங்காதீப பத்திரிகை இன்னொரு சிறப்பு தலையமிடப்பட்ட செய்தி, ரங்கே எக்ஸத் ஜாதிய பக்க மகளேகம் புட்டுவை தொட்டு என்ற தலைப்பிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளராக இருந்த பாலித ரங்கே பண்டார அந்த பதவியிலிருந்து தூக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை இங்கே செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. இதற்கான காரணங்கள் சொல்லப்படவில்லை. என்றாலும் கட்சி வட்டாரங்களை ஆதாரம் காட்டி, அதாவது ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தை ஆதாரம் காட்டி இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், கட்சி பாய்வாரா அல்லது வேறு கட்சிகளுக்கு செல்வாரா என்ற ஒரு சந்தேகம் எழுந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. என்றாலும் தான் வேறு கட்சிக்கோ அல்லது வேறு வேட்பாளரோ ஆதரிக்கப் போவதில்லை என்று பாலித ரங்கே பண்டார தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக அல்லது சிறப்பு தலையமிடப்பட்ட செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கீழ்ப்பகுதியிலே ஒரு செய்தி, ரூகாந்த சந்திரலேகா ஜுவலட்ட ஆஸ்திரேலியா மதிசபை சம்மான என்ற தலைப்பிலே செய்தி படத்தோடு தரப்பட்டிருக்கின்றது. ஆஸ்திரேலியாவிலே பாராளுமன்றத்திலே ரூகாந்த சந்திரலேகா தம்பதியினருக்கு விசேட விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றது என்பது
லங்காதீப பத்திரிகையின் முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. திவைன பத்திரிகையை பார்த்துவிடலாம். திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் 2 வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனம் தான். நாம் ஏற்கனவே பார்த்த விடயங்களோடு இந்த செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுவும் இங்கே முக்கிய செய்தியாக இருக்கின்றது. அதே நேரம் துபாயிலிருந்து நேற்று பாதாள குழுவினுடைய முக்கியஸ்தர் அழைத்து வரப்பட்டார். அவர் விமான நிலையத்தில் அழைத்து வரப்படுகின்ற காட்சி அது பிரதான படமாக இங்கே முக்கிய படமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. விசேட போர்வையோடு முகங்கள் மூடப்பட்ட நிலையிலே அவர் அழைத்து விடப்படுகின்றார். அது இங்கே பிரதான படமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்கவின் படத்தோடு ஒரு செய்தி இங்கே தரப்பட்டிருக்கின்றது. கோவி நயனம் பிரமாணிய கபாஹர என்ற தலைப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது விவசாயிகளுக்கான கடன் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே நீக்கப்படும் என்று அவர் தெரிவிக்கின்ற அதே நேரம் சேம கிலோமீட்டர் துணக்கட்டம கொந்த பாசலக் தினவா என்று அவர் கூறியிருக்கின்றார். அதாவது தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தெரிவிக்கப்படாவிட்டாலும் திருவோணமலையிலே உரையாற்றியவர் ஒவ்வொரு 3 கிலோமீட்டருக்கும் ஒரு சிறந்த பாடசாலையை உருவாக்கி தருவேன் என்று அனுரகுமார உறுதியளித்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தினமின பத்திரிகையை பார்த்தால் தினமின பத்திரிகையில் நாம் பார்த்த எல்லாம் அனைத்துமே இங்கே பிரதான தலைப்புச் செய்தியாகவே இருக்கின்றன. இங்கே பிரதான படங்கள் 2 நாம் இங்கே இணைய பத்திரிகைகள் பார்த்த படங்கள் தான் தினமினையிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை நேற்று கொழும்பிலே வெளியிட்டு வைத்தார். கொழும்பிலே காட்சியமுத்ரா ஹோட்டலில் நடந்த நிகழ்வின் போது மத தலைவர்களுக்கு ஜனாதிபதி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை கையளிக்கின்ற படம் பிரதான படமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் கீழ்ப்பகுதியிலே ஒரு படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. சஜப பிரதிபத்தி பிரகாசனைய மகனுவரதி என்ற தலைப்பிலே, அதாவது கண்டியிலே ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் சஜித் பிரேமதாசவினால் நேற்று வெளியிட்டு வைக்கப்பட்ட பின்பு தலதா மாளிகைக்கு முன்பு அவர் காட்சிப்படுத்துகின்ற காட்சி தான் இங்கே இன்னும் ஒரு படமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அளவிலே நாம் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் எதிர்வரும் திங்கட்கிழமை உங்களை சந்திப்போம் என கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.